நான் சொல்றேன் அத்தை, இது என்னோட கடைசி ஆசை. நிறைவேற்ற முடியுமா முடியாதா? நான் மரண படிக்கல இருந்து கேக்குறேன் அத்தை, சொல்லுங்க. ஏன் அனு, ஏன் இப்படி அபசகனமாலாம் பேசுற? நான் உன்னை விட மாட்டேன் அனு, விட மாட்டேன். அப்போ அதுக்கு சாட்சியா பல்லவிய மன்னிச்சு ஏத்துக்கிறேன்னு சொல்லுங்க அத்தை. பல்லவி, கைய கொடுங்க. அம்மா, சுந்தர், ஆபீஸ்க்கு போய் செக் எடுத்துட்டு அப்படியே பணம் டிராப் பண்ணிட்டு வந்துரு. அமௌண்ட் எவ்வளோடா? ஒரு 3 lakhs எடுத்துட்டு வந்துரு போதும். நான் போயிட்டு வந்துடுறேன். நானும் உங்க கூட வரட்டுமா? இல்லை வேணாம், நீங்கள் ராஜாராமன் கூட இருங்க, நான் போயிட்டு வந்துடுறேன். ஓகே. வேண்டாம் ராஜா, நான் வேணா ஹாஸ்பிட்டல் உள்ள போய் பார்க்கட்டுமா? யாரு? பல்லவியை தான். எவ்வளவு நேரம் இங்க இருப்பீங்க ராஜா? நான் அங்க போய் பார்க்கறேன். பல்லவி அங்க இல்லைன்னா நீங்க உள்ள போய் உட்காரலாம்ல? சரி, வரேன். அம்மா, கார் பார்க்கிங் போயிடலாம், அங்கதான் நம்ம வண்டி நிக்குது. சரி. ராஜா, கணேஷ், பல்லவி இங்க தான் வராங்க. இங்கயா? ஆமா. காசி, வண்டி நிறுத்து. இதுக்குமா நிறுத்த சொல்ற? வா. என்னங்க, நீங்க இன்னும் போகலையா? ஆபீஸ்ல ஏதோ அர்ஜென்ட் ஒர்க் இருக்குன்னு சொன்னீங்க. ஆமா இருக்கு பல்லவி. ஆனா அதுக்கு முன்னால டாக்டர் பில் அமௌண்ட்டை ஃபுல்லா செட்டில் பண்ண சொல்லிட்டாரு. சுந்தரம் அமௌண்ட்டை டிராப் பண்ண பேங்க்குக்கு போயிருக்கான். அவனுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அவன் வந்துட்டா கிளம்ப வேண்டியதான். நீங்க இவ்ளோ நேரம் இங்க வெயிட் பண்ணதுக்கு உள்ள வந்து அனுவை பார்த்துட்டே வந்திருக்கலாம் தெரியுமா? பண்ணிருக்கலாம். சரி, ஆபரேஷன் நல்லபடியா முடியட்டும். நாம எல்லாரும் ஒரு நாள் போய் பார்த்துட்டு வந்துடலாம். என்ன சொல்றீங்க? சரி பல்லவி. சரி, நான் கிளம்புறேன். நீங்க வேலையை முடிச்சிட்டு சீக்கிரம் வீட்டுக்கு வந்துருங்க. பாய் டாடி. பாய்மா. வரேன்ப்பா. வா.
ஹாய் ஹாய் பிரேம். வெளியே கிளம்பிட்டீங்களா? ஆமா பிரேம், ரொம்ப போர் அடிச்சது. ஃப்ரெண்டு வீட்டுக்கு போலான்னு கிளம்பினேன். ஓ அப்படியா? வாங்க உள்ள வாங்க. வாங்க பிரேம். உட்காருங்க. மா, பிரேம் வந்திருக்காருமா. என்ன பிரேம், இவ்வளவு ஏர்லியா வந்திருக்கீங்க? என்ன விஷயம்? நீங்க எதுக்கு வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். வாப்பா பிரேம், அது வா. நல்லா இருக்கியாப்பா? நல்லா இருக்கேன் ஆண்டி, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நான் இப்போ எதுக்கு வந்திருக்கேன்னா, தெரியும். என்ன மகளிர் நலவாழ்வு மையத்துக்கு அழைச்சிட்டு போறதுக்காக வந்திருக்கீங்க, கரெக்டா? நலவாழ்வு மையத்துக்கா? எதுக்கு? என்னம்மா நீ? அங்க இருக்கிற ஒரு அனாதை பொண்ணு தானே பிரேம் கல்யாணம் பண்ணிக்க போறாரு. இவருக்கு ஏத்த பொண்ணை செலக்ட் பண்றதுக்காக தான் என்ன கூட்டிட்டு போக வந்திருக்காரு. என்ன பிரேம், ஸ்ரீநிதி சொல்றது உண்மையா? இல்லை ஆண்டி, என் கல்யாணத்தை பற்றி யோசிக்கிற ஒரு மூடில் நான் இல்லை. ஏன்பா, நீ ஒரு அனாதை பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறது உங்க அப்பா அம்மாவுக்கு இஷ்டம் இல்லையா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை ஆண்டி. எங்கள் அப்பா அம்மாவை பொறுத்த வரைக்கும் என் விருப்பத்துக்கு மாறா எதுவும் பண்ண மாட்டாங்க. அப்போ உன்னோட மூட் அவுட்டுக்கு என்ன காரணம்? அது இல்லை ஆண்டி, ராஜாராம் அங்கிளோட ஒய்ஃப் அனு ஆண்டி உடம்பு சரியில்லாமல் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. ஏன்பா, என்னாச்சு உங்களுக்கு? அவங்க டாக்டரோட கோயிலுக்கு போயிட்டு வரும்போது நடு ரோட்டில் மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. ஐயோ! அந்த வழியாக நல்ல வேலை நானும் அதித்யாவும் காரில் வந்தோம். அவங்கள கூட்டிகிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் நாங்கள் தான் சேர்த்தோம். சாதாரண மயக்கம் தானே, வேற ஒண்ணும் இல்லையே? இல்லை, சீரியஸான விஷயந்தான். உடனே தலையில் ஏதோ ஆப்ரேஷன் பண்ணணும் டாக்டர் சொல்லியிருக்காங்க ஆண்டி. அம்மா, நம்ம உடனே ஹாஸ்பிட்டல் போலாமா? பிரேம், எந்த ஹாஸ்பிட்டல்? எக்ஸ்கியூஸ் மேடம், மிஸ்ஸஸ் ஸ்ரீநிதி? அங்கிள், பிரேம் சொல்லிதான் எனக்கு இந்த விஷயமே தெரியும். கேள்விப்பட்டோன்னு கிளம்பி வந்துட்டேன். அங்கிள், நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. ஆண்டி எந்த ரூம்ல இருக்காங்க? வாமா. போதும் அத்தா. ஒரு முடக்கு தானே இருக்குது, குடிச்சிடுமா. பாட்டி, ஸ்ரீநிதி, ஆண்டி எப்படி இருக்கீங்க ஆண்டி? இருக்கேன். பிரேம் வந்து சொன்னதும் என்னால நம்பவே முடியல ஆண்டி. ரொம்ப அதிர்ச்சியா இருந்தது. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க ஆண்டி, எல்லாம் சரியா போயிடும். அந்த நம்பிக்கையில தான் இங்க கூட்டிட்டு வந்து படுக்க வச்சிருக்காங்க. பாப்போம். ஸ்ரீநிதி, இப்பதான் உன் வருங்கால மாமியார் வந்துட்டு போனாங்க. அவங்களோட கார்த்தி பிரியா 2 பேருமே வந்திருந்தாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், என் அத்தைக்கு பல்லவி மேல இருந்த கோவம் எல்லாம் போயிடுச்சு. பல்லவிய அத்தை மன்னிச்சிட்டாங்க. அந்த வகையில எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஸ்ரீநிதி. ஆண்டி, என்னையும் பல்லவி ஆண்டியையும் நீங்க தான் சேர்த்து வச்சீங்க. உங்க நல்ல மனசுக்கு எந்த குறையும் வராது. டாக்டர் ரவுண்ட்ஸ் வராரு, எல்லாரும் கொஞ்சம் வெளியே இருங்கம்மா. சரி, நான் வரேன் ஆண்டி. உடம்ப பாத்துக்கங்க. சரிம்மா. எல்லாருக்கும் நல்லது பண்ற என் மருமவளுக்கு இப்படி ஒரு நிலைமையை பாத்தியா ஸ்ரீநிதி? பாட்டி, என்ன பாட்டி இது? எல்லாருக்கும் தைரியம் சொல்ல வேண்டிய நீங்களே இப்படி அழுதா அப்புறம் அனு ஆண்டி இன்னும் உடைஞ்சு போயிடுவாங்க. அவளுக்கு முன்னால நான் தைரியமா இருக்கிற மாதிரி தான் நடிச்சிட்டு இருக்கேன். ஆனா என்னால முடியல ஸ்ரீநிதி. அந்த சாமிக்கும் எனக்கும் நடக்கிற போட்டியில நான் தோத்துருவேன் போல இருக்கு. பாட்டி, தயவு செஞ்சு அழாதீங்க பாட்டி. நல்லவங்க கிட்ட சாமி சண்டை போட்டா அந்த சாமி தான் தோத்து போகும். அழாதீங்க பாட்டி.
எக்ஸ்கியூஸ் மீ. சொல்லு சுந்தரம், பணம் டிராப் பண்ணிட்டியா? இல்லடா, ஏன்? ஆக்சுவலா இன்னைக்கு நாளைக்கும் பேங்க் ஸ்ட்ரைக்கு. நமக்கு இருந்த டென்ஷன்ல நான் அதை மறந்துட்டேன். என்னடா சொல்ற? ஆமாடா, பேங்க்ல எல்லாம் சும்மா திறந்து வச்சுட்டு உட்காந்து வேலை செய்யாம அரட்டை அடிச்சிட்டு இருக்காங்க. ஏய், ஹாஸ்பிட்டலுக்கு பணம் கட்டி ஆகணுமேடா, என்ன பண்றது? சுந்தரம், என்னடா பண்றது? சுப்பா ரெட்டி கிட்ட கேட்கலாமா? சரி, அவர்கிட்ட கேளு. ராஜா, என்ன இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? இந்த நிலா நாளைக்கு திரும்பி வரதுக்குள்ள என் லைஃப்ல என்னென்னமோ நடந்திருக்கும் இல்ல கணேஷ்? நாளைக்கு இதே மாதிரி இந்த நிலாவை பார்க்கறதுக்காக நான் வந்து நிக்கிறப்போ என்கிட்ட இருக்க போறது என்ன? துக்கமா, நிம்மதியா? நிம்மதிதான் ராஜா, உங்க நல்ல மனசுக்கு. இல்ல கணேஷ், எனக்கு நல்ல மனசுலாம் இல்ல. அப்படி இருந்திருந்தா எனக்கு இந்த நிலைமை வந்திருக்காது கணேஷ். நான் பண்ண பாவம்தான் அனு இப்படி படுக்க வச்சிருச்சு. நான் நல்ல வயல, நான் துரோகி. பொண்டாட்டி சீரியஸான நிலைமையில இருக்கிறப்போ கூட நான் பிரச்சனையில மாட்டிக்க கூடாதுன்னு பயந்து ஒளிஞ்சிட்டு இருக்கிற கோழை பொய்யானவ கணேஷ். ப்ளீஸ், ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? என்ன சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் நல்லவங்களா இருக்கீங்க, நான் மட்டும் அயோக்கியனா இருக்கேன். அந்த குற்ற உணர்ச்சி என்ன கொஞ்சம் கொஞ்சமா கொன்னுகிட்டு இருக்கு. அனு கொந்த நோய் எனக்கு வந்திருந்தா சந்தோஷமா நான் ஒரேடியா போயிருப்பேன். ஆனா பாவம் அனு, அவளுக்கு போய் அவளுக்கு எதுக்கு இந்த தண்டனை, வேதனை? எனக்கு புரியல இருக்கும். எல்லாம் சரியாயிடும் ராஜாராமன். நாளைக்கு பொழுது நமக்கு நல்லபடியா விடியும். என்ன ராஜா? சரி, நீங்க 2 பேரும் வீட்டுக்கு கிளம்புங்க. காலையில சீக்கிரம் வரணும்ல. நாங்க வீட்டுக்கு கிளம்புறோம். தட்ஸ் ஓகே. நீங்க கொஞ்சம் கீழே அந்த கேண்டீன்ல ஏதாவது சாப்பிடுங்க. இல்ல ருக்கு, எனக்கு பசி இல்ல. இப்படியே பட்னி கிடக்கிறதா முடிவு பண்ணிட்டீங்களா? இல்ல கணேஷ், ஆபரேஷன் முடிஞ்சு அனு உயிர் பிழைக்கிற வரைக்கும் பச்சை தண்ணி கூட எனக்குள்ள இறங்காத. தயவு செஞ்சு என்னை கம்பல் பண்ணாம நீங்க கிளம்புங்க. சரி, இங்கேயே எவ்வளவு நேரம் தான் நின்னுட்டு இருப்பீங்க? அட்லீஸ்ட் கீழே வாங்க. வரேன். சரி, அப்போ நாங்க கிளம்புறோம். சரி, ஓகே ராஜா, வரோம். என்னடா சுப்பா ரெட்டி கிட்ட பேசிட்டியா? அவரு தானே ட்ரை பண்ணிட்டே இருக்கிறேன். போன் ஆஃப் பண்ணி வச்சிட்டார் போல் இருக்கு. என்னடா சொல்ற? அப்ப பணத்துக்கு எப்படி ஏற்பாடு பண்றது? சுந்தரம், என்னம்மா? ஆபரேஷனுக்கு பணம் கட்டியாச்சா? காலையில கட்டிடுவோமா? டாக்டர் கேட்டாரு, அவர்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிடு. சரிம்மா. அப்புறம் நாளை காலையில அனுவுக்கு மொட்டை அடிக்கிறாங்களாம். 10 மணிக்கு ஆபரேஷனா. சுந்தரம்,
உன் ஃப்ரெண்ட இந்த நேரத்திலயாவது அனு கூட இருக்க சொல்லு. எங்கேயாவது கிளம்பி போயிட போறான். என்னடா? இல்லடா, இந்த கஷ்டத்துல இருந்து எப்படி நான் மீண்டு வர போறேன்னு தெரியல. கவலைப்படாதடா. நான் காலைல சுபாரெட்டியை நேரில் பார்த்து பேசி கையோட அமௌண்ட் வாங்கிட்டு வந்துடுறேன். மங்கை ஒரு பாகன் கங்கையை தலையில் வைத்தான். மாயவன் கண்ணனோ மனதினில் ராதையை உயிரினில் கோதையை தான் சுமந்தான். சூழ்நிலை என்பது யாரையும் மாற்றிடும். வாழ்க்கையின் திசைகளை யார் அறிவார்? நாமாக ஒன்றை நிறைவேற்ற நினைத்தால் தானாக ஒன்று நிகழ்ந்திடுதே. நிழல் ஒளி தோற்றங்களே, நிலையில்லா மாற்றங்களே. கடல் வானம் நீல நிறஜாலமும் கரை மீறி மோதும் அலைதாளமும் சுகராக மேகங்கள் நம் வாழ்க்கையில் சங்கீதமாய் அனுபல்லவி.